இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா SBIPOவில் போடப்பட்ட அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ், அதில் கொடுக்கப்பட்ட அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ், ஆல் டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், ஒன் ஷாட் எல்லா டைப்பும் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இந்த இதில் நீங்கள் வந்து கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஸ்டினை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி நம்மளோட மெத்தட் வந்து எல்லாமே வந்து ஷார்ட்கட்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரேராக தான் நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட், அதாவது ஈக்குவேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ மோஸ்ட்லி ஷார்ட்கட் தான். ஸோ அப்போ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி அது வரலன்ற பட்சத்தில் வீடியோ பாருங்கள். ஓகேவா? ஸோ சூப்பர். ஓகே, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் வந்து இதில் நம்மளோட சிஏயில் வந்து ஒரு சம் இருக்குது. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ அப்போ கொடுக்கப்பட்டது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பிரின்சிபல் பார்த்தோம்னா 10,000, பிரின்சிபல் 10,000, 2 years இருக்குது, டைம் 2 years. அடுத்து வந்து ஆர் பார்த்தோம்னா 20%. ஸோ அப்போ வந்து PNR/100 தான் இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆல்சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு என்ன ஒரு எஸ்ஐ வந்து இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 10,000 40% பார்க்கும்போது 4,000 வரும். 4,000 தான் அப்படி எடுத்துருக்கேன், 4Kன்னு வரும். ஓகே, இப்போ அடுத்து வந்து என்னோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி வரும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா எனக்கு ஹாஃப் இயர்லி தான் கொடுத்துருக்கேன். ஹாஃப் இயர்லினா இப்போ 20%னா 10% கன்வெர்ட் ஆகும். அந்த ஹாஃப் இயர்லி 2 yearsக்கு. அப்போ 2 yearsனால் மொத்தம் வந்து எனக்கு ஹாஃப் இயர்லினா 10%. அப்போ 10% எப்படி எழுதுவேன்? 11/10 எழுதுவேன். ஹோல் பவர் என்னது? 4ன்னு வந்துடும், பிகாஸ் ஆஃப் ஹாஃப் இயர்லி. அப்போ ஹோல் பவர் 4னா 10,000 இன்ட்டு 11 to the power 4ன்னு வரும். ஸோ அப்போ இப்படி கண்டுபிடிக்கும் போது எனக்கு அமௌண்ட் வந்து நிற்கும். அந்த அமௌண்ட் என்னவாக இருக்கும்னு பார்த்தோம்னா, லைக் இதை சால்வ் பண்ணும்போது 14,4641 இருக்கும். ஸோ அப்போ இதில் 10,000 சப்ராக்ட் பண்ணால் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு 4,041 சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ 4,041 அப்படின்றது சிஐ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஒன்லி ஃபார் இன்ட்ரெஸ்ட் 4,041ன்றது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அப்போ இங்கே ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்துருப்போம்? எஸ்ஐ கண்டுபிடிச்சி வச்சுருந்துருப்போம். கரெக்டாக? ஸோ அப்போ எஸ்ஐ என்னென்னு பார்த்தோம்னா 4,000, இங்கே சிஐ வந்து 4,641. ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ணோம்னா 641. ஸோ அப்போ அதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, செகண்ட் வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அதில் ட்ரெயின் சமைச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் ஏ வந்து 50% மோர் தென் ட்ரெயின் பி. ஸோ இப்படி தான் ரேஷியோவில் எழுதியிருப்போம். ஓகே, அண்டு ஏ ட்ராவலிங் த ஸ்பீட் ஆஃப், அப்போ ஏவோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுதான் வந்து 72 அப்படின்னா இது என்னவாக இருக்கும்? இது வந்து 48 இருக்கும், கொடுத்துட்டாங்க. ஓகே, எல்லாமே கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அண்டு பாசஸ் அ போஸ்ட் இன் 10 seconds. அந்த போஸ்ட்டை வந்து 10 செகண்டில் கிராஸ் பண்ணுதான். அப்போ ஏவோட லென்த்து கண்டுபிடிச்சிடலாம் இதுலேருந்து. ஸோ அப்போ நான் மீட்டராக மாற்றுறேன். அதுக்கு என்ன பண்ணுவோம்? 5/8 மல்டிப்ளை பண்ணுவோம் இன்ட்டு 10 seconds. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரெயின் ஏவோட லென்த் வந்து எனக்கு வந்து 200 சொல்லிட்டு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அதை எழுதிக்கிறேன். ட்ரெயின் ஏவோட லென்த் வந்து 200. ஓகே, 200. அடுத்து ரேஷியோ ஆஃப் லென்த் ஆஃப் ஏ அண்ட் பின்னு பார்த்தோம்னா 5:4. அப்போ ட்ரெயின் பியோட லென்த் என்னன்றது இதுலேருந்து எழுதிடலாமா? பி என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்னா 160 இருக்கும், 5:4ன்றனால. ஸோ அப்போ ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை ட்ரெயின் பி கம்ப்ளீட்லி கிராசஸ் 140 meter லாங் டனல். ஸோ அப்போது ட்ரெயின் பி வந்து லாங் டனலை கிராஸ் பண்ணுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரெயினோட லென்த்து ப்ளஸ் டனலோடது அப்போ சேர்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து 300 வரும். கரெக்டாக? 300 வரும். 300ல் எனக்கு என்னது? இங்கே வந்து ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு என்னென்னு பார்த்தோன்னா 48 km. அது வந்து மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றணும். அப்போ 48 5/18. ஸோ இப்போ இதை அடித்து கொடுத்து வரணும் 60. ஸோ இங்கே வரும் 222.5ன்னு வரும். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, பைப் அண்ட் சிஸ்டம்லேருந்து ஒரு சம் கொடுத்துருக்காங்க. அதாவது பைப் ஏ வந்து என்ன பண்ணுதுன்னா, பைப் ஏ வந்து 25% மோர் எஃபிஷியன்ட் தென் பி. ஸோ இப்போ உங்கள் டேஸ் போட்டுக்கிறேன், இங்கே டைமு எஃபிஷியன்சி 25% மோர்னா இது 4 இருந்துச்சுன்னா இது 5 இருக்கும், அதை மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்து பைப் பி வந்து half the time taken பைப் சி takes to fill. அதாவது பைப் பி வந்து சியை காட்டிலும் ஹாஃப் டைம் தான் எடுத்துக்குது. அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்றா நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். அதாவது பி சினா டைம் வந்து இது ஏ, அதாவது ஓகே இது 2Aன்னு எடுக்குதுன்னா இது வெறும் ஏ தான் எடுக்கும், அதில் பாதி டைம் தான் எடுக்கும். ஓகே, அடுத்து பைப் ஏ அலோன் ஃபில் த டேங்க் வந்து K hours. அப்போ நான் கேவை மென்ஷன் பண்ணணும். ஸோ K hours. அடுத்து பைப் சி வந்து அலோன் ஃபில் த டேங்க் வந்து K + 18 hours. அப்போ இதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்குதா? அதாவது எனக்கு வந்து ஏ பி சி டைமு எஃபிஷியன்சி ஏ வந்து K ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது, எஃபிஷியன்சி 5 இருந்துச்சு. சி வந்து K + 18 hours, எஃபிஷியன்சி தெரியாது. இப்போ இந்த டைமோட பாதி தான் பி பார்க்கும். அப்போ அந்த பி எப்படி மென்ஷன் பண்ணலாம்? 1/2K + 9 சொல்லலாம்ல. இதோட எஃபிஷியன்சி என்ன? 4. ஸோ இங்கேருந்து பாருங்கள், டைம் அண்ட் எஃபிஷியன்சி தானே ஈக்குவல் டு ஒர்க்கு.
டைமு இன்ட்டு எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க்கு. அப்போது மேலே உள்ள ஒர்க்கு என்னது 5 இன்ட்டு கே இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், கீழே உள்ளதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 1/2 கே ப்ளஸ் 9 4 இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போது இதிலேருந்து கேவை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கே எனக்கு என்ன வரும் அப்படின்னா 12 வரும். ஸோ அப்போது இதில் இருந்து அப்போ 12னா அப்போ டோட்டலாக இங்கே கேவை அப்ளை பண்ண என்ன வரும், டோட்டல் ஒர்க் வந்து 60 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். டோட்டல் ஒர்க்கு 60. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா how many hours B and C together. ஓகே, ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் ஒர்க்கு 16 கிடச்சிருச்சு. அப்போ பிக்கு பார்த்தோம்னா எஃபிஷியன்சி வந்து 4 இருந்துச்சு. சிக்கு பார்த்தோம்னா இங்கே என்னது கேக்கு அப்ளை பண்ணால் 12. அப்போ 30னா எஃபிஷியன்சி வந்து 2ஆக இருக்கும். அப்போ ரெண்டும் சேர்ந்து 6 வேலை ஒரு நாளைக்கு பார்க்கும். அப்போ 60 வேலை எத்தனை நாளில் பார்க்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 10 நாள், அதாவது 10 மணி நேரம், அவ்வளோதான். ஸோ கொடுக்கப்பட்டது படி 10 மணி நேரம், இதுதான் ஆன்சர். ஓகே, ஏஜ் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ த ரேஷியோ ஆஃப் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் A is to B அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா A is to B வந்து 3:1 சொல்லிட்டு இருக்குது. ஓகே, அடுத்து 6 years from now. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னு இப்படி எழுதிக்கிறேன் நான். ஸோ A is to B வந்து 3:1 இருக்குது. 6 years from now the ratio of B is to A அதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து ஆர்டராகவே எழுதிக்குவோம். 2:1 இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஒரு மெத்தடு. இப்போது 3:1 இருந்தது 2:1 மாறுச்சு. எவ்வளோ நாளில் மாறுது, 6 வருஷத்தில் மாறுது. அப்போ இது எல்லாத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், அப்படி பண்ணி எழுதணும். ஸோ இப்போ இது ஒரு மெத்தடு. ஓகே, இந்த மெத்தட் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருப்பேன். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பார்ட் வந்து எனக்கு 6ன்னு வரும். 20 பண்ணாமா, ஒரு பார்ட் 6னா 3 பார்ட் என்னது 18, ஒரு பார்ட் இங்கே இருக்குது 6 அப்படின்னு வந்துடும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, த ஆவரேஜ் percentage ஆஃப் ஏபிசி வந்து 22. அப்போ percentage 22னா அப்போ டோட்டலாக அவங்களோட ஏஜ் என்னது 66. ஸோ இப்போ இங்கே இவங்களை கூட்டினா ஏபியை கூட்டினா 24 வருது. அப்போ மிச்சம் இருக்கிறது தான் யார், சியோட ஏஜ். கரெக்டாக, சியோடது 42. லெட் சி 6 years ago, அதுக்கு வந்து வேல்யூ என்னென்னு பார்த்தோன்னா 6 years ago இருக்கும்போது என்னவா இருக்கான், கேவாக இருக்கான். ஓகே, அப்போ அந்த கே என்னன்னு கேட்குறாங்க. 6 years ஆகணும், இதுலேருந்து 6 கழிச்சு என்னது 36. அப்போ ஆன்சர் என்னது 36, அவ்வளோதான். ஆவரேஜ் கான்செப்டில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆவரேஜ் பார்த்தோம்னா என்ன ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த செம்மு. ஸோ இப்போது 20 ஸ்டூடெண்ட்டுக்கு ஆவரேஜ் வந்து 40 இருக்குது. இப்போ என்ன நடக்குது, டீச்சர் ஆட் ஆகுறாங்க. அப்போ 21, அப்போ ஆவரேஜ் என்ன ஆகுதுன்னா 1 கூடுது. அப்போ ஆவரேஜ் 1 கூடுதுன்னா 41 இருக்கும். அப்போது இந்த டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க 1, இந்த டிஃபரன்ஸ் 1. ஸோ அப்போ இதை கூட இதை மல்டிப்ளை பண்ணணும், இது கூட இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 20 ப்ளஸ் 2 மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரை ஆட் பண்ணணும். ஆட் பண்ண 61 வருதா. இந்த 61 தான் யாரோட வெயிட்னா டீச்சரோட வெயிட். அந்த டீச்சரோட வெயிட்டு தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க, இது ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, டீச்சரோட வெயிட்டு தான் ஏ 61 கொடுத்துட்டாங்க. ஓகே, 61 கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போது டீச்சரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பிரின்ஸிபல் ஆட் ஆகிறாங்க. ஸோ இப்போ பிரின்ஸிபலோட வெயிட்டுன்னு பார்த்தோம்னா பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆவரேஜ் என்னவா மாறுது, 43 மாறுது. ஸோ 20 ஸ்டூடெண்ட்டுக்கு 40 இருந்தது, அதே 21 ஸ்டூடெண்ட் தான், ஆனால் 43 மாறுது. அப்போ பிரின்ஸிபலோட வெயிட் வந்து ரொம்ப கூட. ஸோ இப்போது இதை பண்ணோம்னா அதே மாதிரி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ 43 + 60 103ன்னு வரும். அப்போ இதுதான் என்னது 103 தான் பி, இந்த வேல்யூ தான் பி. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2a + b, அவ்வளோதான் கண்டுபிடிச்சிடலாம்ல. 2a அப்படின்றது என்னது, இதோட 2 டைம்ஸு 2. அடுத்து b பார்த்தோம்னா ஸோ இப்போ ஆன்சர் வந்து 225, அவ்வளோதான். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சம்மை நல்லா ரீட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது நல்லாவே இருக்கும், ஒரு ஸ்டாண்டர்டாக ட்ரிக்கியாக இருக்கும். ஓகே, ஷாப்கீப்பர் வந்து ஒய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா ஒய் இருக்கும். அண்டு ஒய் கூடவே இவர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, 1000 ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேஷன் இதெல்லாம் இருக்குது. அப்போ டோட்டலாக காஸ்ட் ப்ரைஸ் எப்படி ஆட் ஆகும்னு பார்த்தோம்னா பிகம்ஸ் ஒய் ப்ளஸ் 2500ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ இப்படி தான் இருக்கும், ஒய் ப்ளஸ் 2500ன்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்து இவர் இது என்ன பண்ணுறாருன்னா 40,000க்கு செல் பண்ணுறாரு. அப்போ 40,000 செல் பண்ணும்போது இவருக்கு ப்ராஃபிட் வந்து 100 டிவைடட் பை 9%. 100 டிவைடட் பை 9%னா என்னது? ஸோ இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு என்னென்னு பார்த்தோம்னா 1/9 சொல்லிட்டு ஃப்ராக்ஷன் வேல்யூ, இதுதான் அர்த்தம். அப்போது எனக்கு வந்து ப்ராஃபிட்னு சொல்கிறாரு. அப்போ 1/9 தான் என்னோடய ஃப்ராக்ஷன்னா என்ன ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ரூபிக்கு 1 ப்ராஃபிட். அப்போ 10 தான் எனக்கு இதுதான். அப்போ இந்த 10 பார்ட்டு தான் எனக்கு 40,000 இருக்கும். அந்த 10 பார்ட்டு தான் 40,000. அப்படின்னா 9 பார்ட் என்ன, இந்த 9 தானே என்னோட காஸ்ட் ப்ரைஸு, 9 தான் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து எனக்கு 36,000 சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ இதை யார் கூட ஈக்குவல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒய் ப்ளஸ் 2500 இஸ் ஈக்குவல் டு 36,000.
அப்போ ஒயோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 33,500 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கேட்டது என்னது 2y + 3000. 2y + 3000னா 70 வெயிட் ஆமாம் 70,000 கிட்ட வரும். ஸோ அதான் ஆன்சர். ஓகே, மிக்சர் அலிகேஷனில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம், அதாவது வெசல் எல் வந்து மில்க் அண்ட் வாட்டர் வந்து கண்டெயின் பண்ணியிருக்குது. என்ன ரேஷியோவில் 7:3 ரேஷியோவில் இருக்குது. அண்டு 30 லிட்டர்ஸ் ஆஃப் த மிக்சரை வந்து ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணாலும் ரேஷியோ வந்து அப்படியே தான் மெயின்டைன் ஆகும், அதில் பிரச்சனை இல்லை. 30 லிட்டர்ஸ் ஆஃப் மிக்சர் வந்து ரிமூவ் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டு ரேஷியோ அதே தான் இருக்க போகுது. அண்டு ரிமூவ் பண்ணிவிட்டு 5 லிட்டர்ஸ் ஆஃப் பியூர் மில்க் ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணுறதுனால த ஃபைனல் குவான்டிட்டி ஆஃப் த மில்க் வந்து 33 லிட்டர்ஸ் மோர் தென் ஃபைனல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டராக இருக்குது. ஸோ இப்போ கவனமாக படிக்கணும். கொஸ்டின் வந்து கவனமாக படிச்சாச்சு. இப்போ ஆன்சர் எப்படி செய்கிறோம் பாருங்கள். இப்போ வந்து 30 லிட்டர்ஸை ரிமூவ் பண்ணாலும் எனக்கு வந்து ரேஷியோ அதே தான் இருக்கும். அப்போ 7:3 தான் ஃபார்ம் ஆகுது. இந்த 7:3 என்ன பண்ணுறேன், 5 லிட்டர் வந்து என்ன பண்ணுறேன், பியூர் மில்க் மட்டும் ஆட் பண்ணுறேன். அப்போ பியூர் மில்க் மட்டும் ஆட் பண்ணுறேன்னா இங்கே 3 இருக்குது. அப்போ 7x + 33 சாரி 7x + 5 அப்படி ஆட் பண்ணிட்டேன்ல. ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது, த குவான்டிட்டி ஆஃப் மில்க் இந்த வெசல் வந்து 33 லிட்டர்ஸ் மோர் தென் ஃபைனல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். அப்போது இந்த 3xக்கு 33 கூட இருக்குதான், இதுதான் அர்த்தம். நல்லா ஃப்ரேம் பண்ணதை நல்லா பாருங்கள். இப்போது இந்த 7:3 வந்து இனிஷியலில் கொடுக்கப்பட்ட 7:3 இல்லை, ஆஃப்டர் ரிமூவிங். என்னது, ஆஃப்டர் ரிமூவிங்கில் இந்த ரேஷியோ. பிகாஸ் நம்ம வந்து இருக்கும்போதும் ரிமூவ் பண்ணும்போதும் நம்ம சேம் குவான்டிட்டி தான் வெளியே தள்ளுவோம். அப்போ இப்படி இருக்கனால நம்மளுக்கு ரேஷியோ மெயின்டைன் ஆகும். ஸோ அப்போ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அப்போ இதில் எக்ஸை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 4ன்னு கிடைக்கும். தப்பாக போட்டேன். ஓகே, எக்ஸோட வேல்யூ வந்து 7 சொல்லிட்டு வரும். அப்போ எக்ஸு 7ஆக இருந்துச்சுன்னா 10ன்னு பார்த்தோம்னா என்ன வரும், எக்ஸு 7ஆக இருந்துச்சுன்னா அப்போ 10ன்னு சொல்லும்போது 17 சொல்லிட்டு இருக்கும். இந்த 17ன்றது என்னது, ஆஃப்டர் ரிமூவிங் 30 லிட்டர்ஸ். அப்போ 30 லிட்டர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கான எல் கிடச்சிடும். அந்த எல் தான் 100, அவ்வளோதான். ஸோ சின்ன மிஸ்டேக் பெரிய இஷ்யூவை கொண்டு வந்துருச்சு. ஸோ இப்போ 100 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான், பட் ட்ரிக்கியாக இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும். செம்ம ரிப்பீட்டடாக ரீட் பண்ணி பாருங்கள். பார்ட்னர்ஷிப்லேருந்து ஒரு சம்மு. ஸோ இப்போ XY அப்படின்ற 2 பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரேஷியோன்னு பார்த்தோம்னா 8:5 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆஃப்டர் P மந்த்துக்கு அப்புறம் X இன்க்ரீஸ் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 25%. அதாவது அப்போ P தான் இங்கே. ஓகேவா? Pக்கு அப்புறம் வந்து 25% அப்படின்னா 10 ரூபியாக கூடுது. ஓகே, அதாவது ரேஷியோ கூடுது. அடுத்து Y இன்வெஸ்ட் வந்து என்டையர் 12 மந்த் இன்வெஸ்ட் பண்ணுறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட் த எண்ட் ஆஃப் த இயர் வந்து ப்ராஃபிட் ரேஷியோன்னு பார்த்தோம்னா 28:15 இப்படி தான் இருக்குது. 28:15. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா 80 to P, இங்கே P தாண்டி, அதாவது P இல்லாத 12 மந்த்ஸ்லேருந்து Pயை கழிச்சிடும். அப்போ மிச்ச மந்த்து தான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். கரெக்டாக? ஸோ இப்போது நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த 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 60ன்னு வருதுல்ல, இந்த 60 பார்ட்டு தான் இந்த 15 இருக்கும். அதான ரேஷியோ படி, அதானே 60 பார்ட் தான் 15 அப்படின்னா ஒரு பார்ட் 4 அந்த 28 பார்ட் என்ன, 28 பார்ட்டுன்றது 2 3 11 வரும். ஓகேவா? 112ன்னு வரும் இந்த 28 பார்ட். ஸோ இப்போ இந்த 112 கரெக்டாக தானே, 80 32. ஆமாம், இந்த 118 பார்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இதை ஆட் பண்ணி வர்றதுல ஈக்குவலாக இருக்கும். எதை ஆட் பண்ணி வர்றது, 8P + 10 × 12 - P. இதை ஆட் பண்ணி எனக்கு வரும்ல, இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ இதிலேருந்து Pயை கண்டுபிடிச்ச ஆன்சர். ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாமா? ஸோ வெயிட் 120 வந்துடும், அங்கிட்ட ஒரு 10Pன்னு வந்துடும். ஸோ திருப்பி எழுதுகிறேன். 8P + 120 - 10Pன்னு வரும், இஸ் ஈக்குவல் டு 112ன்னு வரும். ஓகே, இந்த இதுலேருந்து கழிச்சோம் அப்படின்னா -2P, இங்கிட்டு போச்சுன்னா -8. அப்போ P இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 4ன்னு வரும். ஸோ தட் இஸ் த ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இல்லை. மோஸ்ட்லி நம்ம வந்து ஷார்ட்கட் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும், எந்த இடத்துலையும் பெருசாக ஈக்குவேஷன் நம்ம போகலை. ஸோ இப்போ ஷார்ட்கட்லேயே ரேஷியோலேயே பெர்சன்டேஜ்லேயே வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் புரியல, இல்லை திருப்பி இதை நடத்துங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நடத்துறதுக்கு வில்லிங்காக இருக்கேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல்.